லால் சலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோட வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நம்ம சூப்பர் ஸ்டாரோட சீன்ஸ் ஒவ்வொன்றும் வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த வயசுலேயும் அவர் இந்த அளவுக்கு செம்மையாக ஹேண்ட்ஸமாக இருக்கார். ப்ளஸ் வந்து ஆக்டிங் அவரது கொஞ்சம் கூட மிஸ் ஆகலை. இருக்க சூப்பராக பண்ணிட்டு போயிட்டே இருக்கார். ரொம்ப கெத்தாக காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தம்பி ராமையா சார், நம்ம செந்தில் சார் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் விக்ராந்தோட சீன்ஸாக இருக்கட்டும், நம்ம விஷ்ணு விஷாலாக இருக்கட்டும், அவங்களோட ஃபைட் சீன்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ ஆக முதல்ல மூவி வந்து ஃபேமிலியோட வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். கொஞ்சம் சென்டிமெண்ட்டாகவும் இருக்குது. நல்லா இருக்குது மூவி. அவர் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரலுமே வராரு. அவர் காட்டும் போது எல்லாமே பயங்கரமாக விசில் பறந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு அவரோட என்ட்ரி சீனாக இருக்கட்டும், அவரோட ஃபைட் சீன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே என்ஜாய் பண்ணி பார்த்தோம். அவர் குழந்தைத்தனமாக பண்ணியிருக்கிறது அதெல்லாம் வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக அது வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்குது மூவி. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக விறுவிறுப்பாக போச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபாஸ்ட்டாக போச்சு. ஐஸ்வர்யா மேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்பான்றதுனால அப்படி காட்டணுன்னுட்டு இல்லை. பட் ஆனால் அவங்க ரொம்ப நல்லாவே காமிச்சிருக்காங்க. ஃபேமிலியோட பார்க்கலாம். வேறு லெவல். அப்பா பொண்ணு டைரக்ஷன் அண்ட் ஆக்டிங் வேறு லெவல். அதுதான் நம்ம படையப்பா மூவியில் வந்து ரம்யா கிருஷ்ணன் மேம் சொல்லியிருப்பாங்க இல்லையா, வயசானாலும் அவன் அழகும் உன்னோட ஸ்டைலும் உன்னை விட்டு மாறலன்னு. அந்த அளவுக்கு வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது. செம்மையாக இருக்குது. படம் நல்லா இருக்கு ப்ரோ. ஒன் டைம் வாட்சபிள். ஃபேமிலியோட பார்க்கலாம். ரொம்ப என்ஜாய் பண்ண முடியாட்டாலும் பார்க்கலாம். ஜெயிலரை விட நல்ல இன்ட்ரோ கொடுக்குறாங்க ரஜினிகாந்துக்கு. நல்லா பண்ணியிருக்காப்புல ஐஸ்வர்யா. பாராட்டணும் அது. ஆக்சுவலி தலைவர் ரஜினி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதே சொல்லலை, ஜெயிலரை விட நல்ல இன்ட்ரோ, மாசான சீன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ நல்லா இருக்குது அந்த படம். பார்க்கலாம். மியூசிக்கு இந்த படத்துக்கு மியூசிக் வந்து பயங்கர சப்போர்ட்டாக இருக்குது. சாங்ஸும் சரி, அந்த பிஜிஎம் சரி, எல்லாமே கூஸ் பம்பாக இருக்குது. அதாவது ரிலீஸ் இன் ஃபீல்ஸை ரொம்ப நல்லா கரெக்டாக கொண்டாந்துருக்காப்புல. ரெண்டு பக்கமே ஒரு தேரோட்ட திருவிழா இருக்குது, தேர் திருவிழா. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம என்ன வழக்கமான வில்லேஜ் மியூசிக் போட்டிருக்காங்க. அந்த தர்கா அந்த மாதிரி காமிக்கும் போது நல்ல அந்த ரம்மியமான மியூசிக் கொடுத்து டிலைட்ஃபுல்லாக இருக்குது படம். சூப்பராக இருக்குது. படத்தில் இல்லைங்கன்னா கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ளே மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக அடிக்குது ஃபஸ்ட் ஹாஃபு. ஆனால் செகண்ட் ஹாஃப் எப்படி போகுமோன்னு நினச்சிட்டே இருந்தோம். ரொம்ப க்ளீனாக வந்து நல்லா முடிச்சிருக்காப்புல. கிளைமேக்ஸ் வேறு லெவலில் இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. மத நல்லிணக்கம். எல்லாருக்கும் மதம் ஒன்று. அவங்க விஷயத்துக்கு வழிபடுங்க. ஆனால் மனுஷன் தான் முக்கியங்கிறத கரெக்டாக சொல்லியிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. கபில் தேவ் ஆமாம், அவர் கோச்சாக வர்றாரு. அவரோட கேமே கரெக்டாக பண்ணியிருக்காப்புல. படம் ஃபுல்லாக வராரு. சும்மா கெஸ்ட் அப்பியரன்ஸ் போடுறாங்க. படம் ஃபுல்லாக அவர் தான் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணியிருக்காப்புல. விக்ராந்த் வேறு லெவலில் பண்ணியிருக்காப்புல. விக்ராந்துக்கு ஒரு சரியான கம்பேக்ட்னு சொல்ல முடியும். இதுவரை அவருக்கு பெரிய அளவில் இல்லை. இந்த படம் அவருடைய பக்கெட் லிஸ்ட். விக்ராந்த் அவரே சொல்லுவார், என்னுடைய பெஸ்ட் எதுன்னு கேட்டால் லால் சலாம் சொல்லுவார். மற்ற எந்த படத்தையும் சொல்ல முடியாது. சார் செம்மையாக இருந்தது. ரஜினியோட என்ட்ரி மாசு ரொம்ப நல்லா இருந்தது. ஓவராலாக நல்லா இருந்தது படம். செம்ம சூப்பர். ரொம்ப சார் அதான் சார் ஓவராலாக நல்லா இருந்தது. ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. நல்லா பார்க்கலாம் படம். அப்படிலாம் சொல்ல முடியாது சார். எல்லாரோட ஆக்டிங் நல்லா இருந்தது. அவங்கவுங்க ரோல் கரெக்டாக சூட்டபிளாக நல்லா இருந்தது பார்க்க. அதாவது ரொம்ப டிஃப்ரெண்ட், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சான்சஸ் படம் சூப்பராக ஓவரால் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ரஜினி சார் என்ட்ரிலாம் வேறு லெவலில். எல்லாருமே பிஜிஎம் போட்டு செம்மையாக தாக்கிட்டாங்க படத்தை. அதுக்கப்புறம் எண்டிங்கில் கிரிக்கெட் சீன் வச்சுக்கலாம்னு நினச்சேன். ஆனால் தேரை வச்சு முடிச்சிருந்தது கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்துச்சு. எண்டிங்கில் வந்து ஏதோ ஒரு கிரிக்கெட் மாதிரி ஏதாச்சும் வச்சு முடிச்சிருப்பாங்கன்னு நினச்சோம். பட் தேரை வச்சு முடிச்சிருந்தாங்க. அது மட்டும் கொஞ்சம் டிசப்பாயிண்டாக இருந்துச்சு. வேறு மற்றபடி படம் ஓவரால் நல்லா இருந்துச்சு. அப்படி இல்லை, காமியா ரோலில் ஃபுல் அண்ட் ஃபுல் படத்தில் பாதியிலேருந்து வராரு. அதுக்கப்புறம் எண்டு வரைக்கும் அப்படியே ஃபுல்லாக இருக்கார் ரஜினி சார். காமியா ரோலுங்கிற மாதிரிலாம் ஃபுல்லாக இருக்கார் படத்தில். நல்லா இருக்குது படம். புரியல. அவங்க ஆக்டிங் வேறு லெவலில் இருந்துச்சு. ரெண்டு பேரும் ஒரு வில்லங்கிற ரேஞ்சில் தான் ரெண்டு பேரும் இருந்தாங்க. அப்புறம் எண்டிங்கில் ரெண்டு பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இதில் நல்லா ஒரு கை கோர்த்து நல்லா ஒரு முடிச்சிருந்தாங்க. எண்டிங் நல்லா இருந்துச்சு. புரியல. ஸ்க்ரீன் ப்ளே ஓவரால் சூப்பராக இருந்துச்சு. நல்லா பக்காவாக கொடுத்துருந்தாங்க. செந்தில் சார் ரொம்ப சென்டிமெண்ட்டாக சூப்பராக நடிச்சிருந்தேன். இத்தனை நாள் ஒரு கேப் விட்டதுக்கு ஒரு நல்ல ஒரு படமாக இது இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது படம். செந்தில் சார் சூப்பராக நடிச்சிருக்காரு. செந்தில் சாரை சூப்பராக காட்டியிருக்காங்க சீனில். ரகுமான் சீன் வந்து இவர் வந்து ரஜினி சார் என்ட்ரி அப்போ சூப்பராக ஒரு பிஜிஎம்லாம் வேறு லெவலில் கொடுத்துருந்தாங்க. ரஜினி சாருக்கு எல்லா இடத்துலையும் ஒரு பிஜிஎம் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த படத்துலையும் செம்மையாக அமைஞ்சிருக்கு. என்ட்ரி பயங்கரமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா.
லேக் எந்த இடத்துலையும் இல்லை, அந்த அளவுக்கு லேக் இல்லை. அந்த இடைவெளி அப்போ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக லேகாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் எண்டிங்லாம் சூப்பராக வச்சுருந்தாங்க. இல்லை ஓவராலாக ஒருத்து படம் பார்க்கலாம், எல்லோரும் வந்து பார்க்கலாம் ஃபேமிலி.